திருச்சி மத்திய சிறை வழக்கு சிறையிலேருந்து எஸ்கேப் ஆனான்னு கைது செய்யப்படுறாங்க. கைது செய்யப்பட்டதுக்கு பின்னாடி எல்லாருக்கும் சிறை மாற்றம் பண்ணுறாங்க. அப்போ வந்து தமிழரசனை கோயம்புத்தூர் சிறை, புலவர் கலியபெருமாள் வேலூர், முனிராஜ், ராதாகிருஷ்ணன் இவங்கெல்லாம் திருச்சி சிறையில் வச்சுருக்கிறாங்க. அப்போ இது திருச்சியில் வழக்கு நடக்கிறப்ப இந்த எல்லா இடத்துலேருந்தும் அந்த வேன் வரும். வந்ததுக்கு பிறகு தான் கேஸு நடக்கும். வந்தோட நீங்கள் பார்க்க போயிருக்கீங்க? தினைக்கு டெய்லி போவோம். அப்பா வருவாங்க, நாங்களும் போவோம். அப்போ சந்திரசேகருங்கிற எங்கள் தொடர்பில் இருந்தார், சிறையிலேருந்து வெளியில் வந்தவர். அவர் தான் அந்த வழக்கை நடத்துறதுக்கு வக்கீலுக்கு அவர் வந்து மாயவரம் பகுதி குமணன்துறையே இன்னும் குறிச்சி. அவர் சந்திரசேகர் அண்ணாமலை யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட். அந்த அப்போ அந்த நெய்வேலி வழக்கில் கைது செய்யப்பட்டவர் கடைசியில் பெண்ணாடத்தில் இறந்து போயிடுறாருங்களே. அது சந்திரசேகர் தான் அந்த வழக்கு நடத்துகிற பொறுப்பு அவர்கிட்ட விட்டுருந்தாங்க. அப்போ இங்கே தான் தங்கியிருப்பார் சந்திரசேகர். ஆமாம், வீட்டில் தான் தங்கியிருப்பார். டெய்லி இங்கேருந்து தான் போவோம் கோர்ட்டுக்கு. சைக்கிளில் போவோம், இல்லாட்டி போகிறோம் லால்குடிக்கு போய் அங்கேருந்து பஸ்ஸில் போவோம்.